நாங்கள் வாழ்றதுக்காக கட்டப்பட்ட வீடு தான் அது. ஆனால் என்ன பண்ணிட்டோம், வீட்டில் இருக்கவங்கலாம் கன்வின்ஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் சின்ன வீட்டில் இருந்துக்கலாம், கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம், இந்த வீட்டை நம்ம வந்து ஷூட்டிங் போடலான்னு சொல்லி இதை ஷூட்டிங் போட்டு டெய்லி இங்கே ஆக்ஷன் கட் கேட்கும் போது மனசுக்குள்ளே நானே நடிக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். அதே மாதிரி இவர் என்ன பெரிய ஷூட்டிங் ஹவுஸ் வச்சிருக்காப்புல, என்னென்னமோ சொல்லுவாங்க, பெரிய லைக் பிக் ஷாட், இவர் ஒரு பெரிய ஆளுங்க, அவர் வந்து ஷூட்டிங் வீடு வச்சிருக்காரு, அவர் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு, அவர் திருப்பி படம் நடிக்க போறாரு, என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு சிரிப்பு தான், அந்த சிரிப்போட போயிட்டு இருக்காங்க. சிரிப்புக்கு பின்னாடி பெயின் இருக்கும். கட்ட கஷ்டம்னா ஒரு செங்கலும் வந்து ரத்தம் தான் இருக்கு, அவ்வளவுதான். கடன் முதல்ல கொடுக்கல எங்களுக்கு, ஏன்னா சினிமாக்காரங்க ப்ரொஃபைல் வந்து சினிமா ப்ரொஃபைல், அதால யாருமே கடன் கொடுக்கல. அப்புறம் கையில் காலில் விழுந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவ்வளோதான். அந்த கஷ்டங்கள் தான் ரொம்ப லைஃபோட வேர்ஸ்ட் டைம். கடுமையான ஒரு லோனை வந்து இதுக்காக போட்டாச்சு. அந்த கடுமையான லோனை வந்து இந்த வீடு தான் அடைக்கணும், ப்ளஸ் நாங்களும் அடைக்கணும். அப்படிங்கும் போது கொஞ்சம் நஞ்ச பாடு இல்லை. இந்த காம்பேரிங் பண்ண பேமெண்ட் தான் இந்த செடி, அந்த சீரியல் பண்ண பேமெண்ட் தான் அந்த சோஃபா. அதே சமயத்தில் உங்களோட ஃபர்ஸ்ட் சேலரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? 500 ரூபாய். அந்த 500 ரூபாயில் வந்து மேனேஜர் அண்ணன் அங்கே இருக்க கட்டிங்லாம் ஒரு 150 ரூபா கொடுக்கணும், கமிஷன். ஆமாம், ஒரு 350 ரூபா லெவல் தான் நம்ம கையில் நிற்கும். அந்த 365 வந்துருச்சுனால எங்களுக்கு அன்றைக்கி தீபாவளி தான். ஒன்று பெற்று 2வது வரும்போது அடுத்து பொண்ணு தான், ஃபஸ்ட்டு பையன் எப்படிங்க அப்படிலாம் வரும். அது 2வது பொண்ணாக வந்துச்சு. அந்த 2வது பொண்ணு அழகாக என்னோட விரல் அப்படி பிடிச்சிக்கிச்சு பிறந்தவனே. ஸோ அது அப்போ புரிஞ்சுக்கிட்டேன், சரி ஓகே இந்த பொண்ணு நம்ம கூட செம்ம ஜாலியாக இருக்க போகுதுன்னு. பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் ரீல்ஸில் என் கூட பட்டையை கிளப்பிட்டு இருக்கிறது வணக்கம் ஐயா வணக்கம் அப்படின்னு இருந்ததை சினிமாவில் ஹை அப்படின்னு மாற்றினது வந்து அவர் தான். அவர் உள்ள வந்துட்டாருன்னா அவர் சொல்ற முதல் வார்த்தை ஹை 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 அப்படிம்பார் செட்டில். அவரோட வீட்டிலேருந்து வரவேன் நான் தெரிஞ்சோன்னே ஒரு லைட் மேனும் அவரை பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க. ஜென்ரலாக நிறைய சீரியல்ஸ் இப்போ போயிட்டு இருக்குங்க. இப்போ சன் டிவியில் பார்த்தீங்கன்னா மருமகள்ங்கிற சீரியல் போகுது. விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியல் வந்து அதில் பரதநாட்டியம் டீச்சரோட வீடு இதுதான். ஆல்மோஸ்ட் 3 to 4 years ஆயிடுச்சு. 5 years ஆயிடுச்சு இந்த ஷூட்டிங் ஹவுஸ். இந்த ஒரு விஷயம் எப்படி பண்ணலாம்னு தோணுச்சு? அதை பற்றி சொல்லுங்க. சினிமா மேலே இருக்கிற ஒரு போதை தான் அது, வந்து அடங்கவே இல்லை. இன்னும் பண்ணணுங்கிற ஆசை. அந்த போதை ஜாஸ்தியாக என்ன பண்ணுச்சுன்னா, அந்த ஆக்ஷன், அந்த லைட்டு, அந்த சவுண்டுங்கிறது நான் நடிக்கலைனாலும் பரவாயில்ல, ஆனால் அதை கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது மைண்டில் செட்டான ஒரு ஆசை. ஸோ அந்த ஆசை வந்து ஜாஸ்தியாக என்ன ஆச்சுன்னா, அடுத்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு வரும் போதெல்லாம் இந்த மாதிரி நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை. பட் ஃபண்ட்ஸ் அதுக்கு பர்மிட் பண்ணல, சின்ன லெவலில் தான் ஃபண்ட்ஸ் இருந்துச்சு. சரி நம்ம என்ன பண்ணுவோம், சின்னதாக ஒரு ஷூட்டிங் வீடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்றதுக்காக கட்டப்பட்ட வீடு தான் அது. ஆனால் என்ன பண்ணிட்டோம், வீட்டில் இருக்கவங்கலாம் கன்வின்ஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் சின்ன வீட்டில் இருந்துக்கலாம், கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம், இந்த வீட்டை நம்ம வந்து ஷூட்டிங் போடலான்னு சொல்லி இதை ஷூட்டிங் போட்டு டெய்லி இங்கே ஆக்ஷன் கட் கேட்கும் போது மனசுக்குள்ள நானே நடிக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம், அவ்வளோ. ஓகே, சூப்பர். லைக் வந்து ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்களா, நீங்கள் நடித்த படம் ஹீரோவான நீங்கள் தான் ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி இவர் என்ன பெரிய ஷூட்டிங் ஹவுஸ் வச்சிருக்காப்புல, லைக் என்னென்னமோ சொல்லுவாங்க, பெரிய லைக் பிக் ஷாட், இவர் 5000 அப்படிங்கிற மாதிரி விதமா அவங்க ஒரு கதை கட்டி என்னென்னவோ சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஆளுங்க, அவர் வந்து ஷூட்டிங் வீடு வச்சிருக்காரு, அவர் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு, அவர் திருப்பி படம் நடிக்க போறாரு, என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு சிரிப்பு தான், அந்த சிரிப்போட போயிட்டு இருக்காங்க. சிரிப்புக்கு பின்னாடி பெயின் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் வெளில காட்டிக்கிறதெல்லாம் சிரிச்சுட்டு போயிட்டே இருப்போம், அவ்வளோ. ஓகே, இந்த மாதிரி விஷயங்களும். பட் இந்த ஒரு ஷூட்டிங் ஹவுஸ் வந்து இப்போ வந்து ஆக்சுவலி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இதுதான் ட்ரெண்டிங்கான ஷூட்டிங் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் வந்து பயங்கரமாக ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள். அப்படி இருக்கும்போது இதுக்கு பின்னாடி லைக் இதை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி பட்ட கஷ்டம் உங்களுக்கு மட்டும் தானே? பட்ட கஷ்டம்னா ஒரு செங்கலும் வந்து ரத்தம் தான் இருக்குது, அவ்வளோதான். அந்த மாதிரி, ஏன்னா இது வந்து எங்களோட பட்ஜெட்டில் இல்லாத ஒரு வீடு, கமிட் பண்ணியாச்சு. கடுமையான ஒரு லோனை வந்து இதுக்காக போட்டாச்சு. அந்த கடுமையான லோனை வந்து இந்த வீடு தான் அடைக்கணும், ப்ளஸ் நாங்களும் அடைக்கணும். அப்படிங்கும் போது கொஞ்சம் நஞ்ச பாடு இல்லை. இந்த செவரை கட்டுறதுக்கு கொஞ்ச நாள், அந்த செவரை கட்டுறதுக்கு கொஞ்ச நாள்னு கொஞ்சமாக பண்ணி கட்டினது தான் இந்த வீடு. அப்புறம் எல்லாம் வீடெல்லாம் கட்டி முடிச்ச அப்புறம் சினிமாக்குன்னு ஒரு சில விஷயங்கள் தேவை இல்லையா? ஸோ மொட்டை மாடியை பொறுத்த வரைக்கும் ஒரு கார்டன் போடலாம். அந்த கார்டனை வந்து விதவிதமாக லைட்டிங்ஸ் போட்டு காட்டினா தான் அது பார்க்க நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு மக்கள் வரணும்னா ஒரு சின்ன யூஎஸ்பி வேணும். அந்த யூஎஸ்பி புல்லிங் வேர்டா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வச்சா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்காக காலி மொட்டை மாடியாக இருந்ததை ஒரு நல்ல கார்டனாக கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்புறம் 5 ரூமில் ஒரு ரூம் ஆஃபீஸ் ரூமாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஏன்னா எப்படி எல்லா கதையிலையும் ஒரு எம்டி ரூம் வரும், ஒரு டிஐஜி ரூம் வரும், அதுக்கு ஒரு ரூம் வேணும்னு சொல்லி அதை கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி இது ஒன்றும் பண்ணது பார்த்தீங்கன்னா, அந்தந்த நேரங்களில் சீரியல்லேருந்து வந்த ஒரு பேமெண்ட்டு, டக்குன்னு ஒரு ஊரில் போய் காம்பேரிங் பண்ண பேமெண்ட்டு, அந்த காம்பேரிங் பண்ண பேமெண்ட் தான் இந்த செடி, அந்த சீரியல் பண்ண பேமெண்ட் தான் அந்த சோஃபா. இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, பட் இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து யாருது? லைக் டிசைனிங் இந்த மாதிரிலாம் வைக்கலாம். பேசிக்காக என்னோட ஐடியா தாங்க. இன்டீரியர் விஷயங்கள் நிறைய லதா அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு எப்பவுமே இன்டீரியரில் தனியாக இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் அவங்களோட விஷயங்கள்னா இது எப்படி பண்ணிக்கலாம், அதை எப்படி பண்ணிக்கலாங்கிறதுலாம் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. கம்ப்ளீட்டாக ஃபினான்ஸ் ஏரியா நம்மளோட ஏரியா தாங்க.
ஓகே. பட் இப்போ இங்க வந்து என்னென்ன விஷயங்கள், என்னென்ன படப்பிடிப்புலாம் நடந்திருக்கு அதை பத்தி? ஜென்ரலாக நிறைய சீரியல்ஸ் இப்போ போயிட்டு இருக்குங்க. இப்போ சன் டிவியில் பார்த்தீங்கன்னா மருமகள்ங்கிற சீரியல் போகுது. விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியல் வந்து அதில் பரதநாட்டியம் டீச்சரோட வீடு இதுதான். அது ஏன் உங்களுக்கு கான்ஃபிகரேஷனில் தெரியாதுன்னா நீங்கள் சீரியலில் பார்க்கும்போது அது டோட்டலாக வேற மாதிரி பண்ணி கலரே மாதிரி இப்போ இந்த இடத்த தான் அவங்க பரதநாட்டிய கிளாஸாக வச்சிருப்பாங்க. ஆனால் டோட்டலாக அவங்க எடுத்துட்டு ஒரு நடராஜர் ஃபோட்டோ வச்சு அப்படி மாற்றிடுவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா அப்கமிங் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து நல்ல லோ பட்ஜெட்டில் நான் கொடுக்குறேன். ஏன்னா இன்னைக்கு அப்கமிங்ல வர ஒரு டைரக்டரோ கேமராமேனோ நாளைக்கு பெரிய படங்கள் பண்ணுவாங்க. நாளைக்கு பெரிய படங்கள் பண்ணும்போது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ராஜ்கமல் ஷூட்டிங் ஹவுஸும் இருக்கும், ஒரு ஆக்டராக ராஜ்கமலும் இருப்பாப்ல, ஒரு ஆக்ட்ரஸாக லத்தாராவும் இருப்பாங்க. எல்லாருமே சார் நம்மளுக்கு ஒரு பீரியடில் ஹெல்ப் பண்ணார்ல, நம்ம இப்போ திருப்பி செய்வோம் அப்படிங்கிற செல்ஃபிஷ் ஃபீலிங்கும் இருக்குது. அவங்க நல்லபடியாக வரணுங்கிற பொது நலமும் இருக்குது. அதனால் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸு, வெர்டிகல் சீரியஸு, மியூசிக்கல் ஆல்பம்ஸ் அந்த மாதிரி விஷயங்களே கொடுத்துட்ருக்காங்க. ஓகே. அது கம்பேரிட்டிவ்லி அவங்களுக்கு பட்ஜெட் கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸு, ரெஜிஸ்டர்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சீரியல் வராங்க, அவங்களுக்கான பட்ஜெட் என்னன்னு அவங்களுக்கு தெரியும், அதுக்கான பட்ஜெட் வேற. ஆனா என்ன பண்ண போறோன்னே தெரியாம சினிமா கொஞ்சம் பேர் வருவாங்கல்ல, இந்த படத்தை எடுத்து போட்டு தாங்க நான் ப்ரொடியூசர்ட்ட காட்டணும், அவங்களுக்கான பட்ஜெட் வேற. ஓகே. அப்படி பிரிச்சு வச்சுட்டேன். குட் திங் அப்படின்னு. அதனாலதான் வீடு எப்பவுமே பிஸியா இருக்கிறதுக்கு மெயின் காரணம். அதாவது இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த சின்ன ப்ரொடியூசர்ஸ் அவங்க மூஞ்ச பார்க்கும் போதே ஒரு சில ஷூட்டிங் வீட்டுக்காரங்க எப்பா இல்லப்பா, ஏன்னா அவங்க நல்லா வரமாட்டாங்க, எப்படி இந்த பேச்சுலருக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இது பண்ணிடுவாங்க. ஆனா நம்ம அப்படி இல்லைங்க, கண்டிப்பா அவங்க நல்லா வருவாங்கங்கிற நம்பிக்கையோட நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். இது வரைக்கும் வந்தவங்க யாருமே வீணா போல, எல்லாம் நல்லா இருக்காங்க. ஓகே. பட் இந்த ஷூட்டிங் ஹவுஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய தெரியாத விஷயங்கள் மக்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கா? கடன் முதல்ல கொடுக்கல எங்களுக்கு. ஏன்னா சினிமாக்காரங்க ப்ரொஃபைல் வந்து சினிமா ப்ரொஃபைல், அதால யாருமே கடன் கொடுக்கல. அப்புறம் கையில் காலில் விழுந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க கான்டாக்டில் இருந்ததில் அந்த கஸ்டமர் கேரை தவிர மற்றவங்க எல்லாத்துக்கிட்டையும் கடனை வாங்கி தான் அதை வாங்கினோம். அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சும் முடிச்சிட்டோம். அவ்வளோதான். அந்த கஷ்டங்கள் தான் ரொம்ப ரொம்ப லைஃபோட வேர்ஸ்ட் டைம். ஏன்னா ஆசைப்பட்டாச்சு, அதுக்கான முயற்சி ஒரு 25% எடுத்தாச்சு, பேலன்ஸ் 75% முடிக்கணுங்கும் போது இவ்வளோ கஷ்டங்களும் பட்டு தான் நம்ம முடிக்கணும் அப்படிங்கிறத பண்ணி முடிச்சாச்சு. அதே சமயத்தில் உங்களோட ஃபர்ஸ்ட் சேலரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 500 ரூபாய். அந்த 500 ரூபாயில் வந்து மேனேஜர் அண்ணன் அங்கே இருக்க கட்டிங்லாம் ஒரு 150 ரூபா கொடுக்கணும், கமிஷன். ஆமாம், ஒரு 350 ரூபா லெவல் தான் நம்ம கையில் நிற்கும். பூர்ணிமா அப்படின்னு சொல்லி டெல்லி கணேஷர் டைரக்ஷன் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ண ஒரு சீரியல். மற்றவங்களுக்குலாம் பெரிய சம்பளங்கிறதால மாதம் மாதம் வரும். 500 ரூபாங்கிறதால அன்னன்னைக்கு பாக்கெட்லேருந்து அவர் கொடுத்துருவாரு, பேட்டா மாதிரி. பேட்டா மாதிரி அன்னன்னைக்கு வாங்கிக்கிறது. அந்த 500 வந்துட்டாலே போதும். நாங்கள் ஒரு 4 பேச்சுலர்ஸ் பசங்க ஒன்றா தங்கியிருந்தோம். அந்த 500க்கு அங்கே ரெடியாக இருப்பானுங்க நைட்டு. ஒருத்தன் குவார்ட்டருக்கு வெயிட் பண்ணுவான், ஒருத்தன் ஃபுட்டுக்கு வெயிட் பண்ணுவான், ஒருத்தன் கொண்டாடா மண்ணெண்ணெயை வாங்கணும்னு வெயிட் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி அந்த 500ல் அந்த 365 கிட்ட வரும். அந்த 365 வந்துருச்சுனால எங்களுக்கு அன்றைக்கி தீபாவளி தான். ஓகே. பட் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா எப்பயாச்சும் வந்து இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம மிஸ்லீட் ஆகிடக்கூடாது அப்படின்னு எதுலையாச்சும் யோசிச்சு? தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது இன்னைக்கு வரைக்கும் நான் தொட்டு பார்த்ததே கிடையாது. அதோட டேஸ்ட் எல்லாருமே குடிச்சாலுமே அந்த எல்லாருமே இல்லை, சுற்றி டெய்லி இப்போவும் நான் முடிச்சுட்டு அங்கே தான் போகிறேன். அப்படி இப்போவும் டாஸ்மாக் தான் போகிறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட உட்காருவோம், அடுத்த ஒரு சீரியல் பற்றி பேசலானே அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா மெயின் டிஸ்கஷன்லேருந்து நாட்டோட முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அங்கே தான் நடக்குது. அதனால் அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அங்கே போகிறோம் வரோம். ஆனால் அங்கே போயிட்டு வரவங்களாம் குடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம குடிக்கிறதுக்கான தான் பெப்சி 2 வச்சிருக்காங்க. ஒரு பெப்சியை வாங்கினோமா, லைட்டாக உட்காந்துட்டு சாப்பிட்டு கொஞ்சோண்டு காராச்சாவை சாப்பிட்டு, இல்லை சப்போஸ் நான்வெஜ் சாப்பிட்ற டேவாக இருந்தால் ஒரு சில்லி சிக்கன் எடுத்து வாயில் போட்டு பேசாமல் வந்துடுவோமே தவிர இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபார்மாலிட்டி கூட எனக்கு அந்த டேஸ்ட்டு தெரியாது. என்னை பற்றி எல்லாரும் ரொம்ப பெருமையாக பேசுகிற விஷயம், இன்றைக்கி வரைக்கும் அவர் தண்ணி அடிக்கலை, இன்றைக்கி வரைக்கும் ஒரு தம் அடிக்கலைன்னு. மேபி அது பெருமையாக பேசிக்க வேண்டிய விஷயம் இல்லை. மற்றவர்கள் அது பெருமையாக பேசுகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் குடிச்சு, எல்லாரும் தம் அடிச்சு, இந்த தம் அடிக்காதவனை குடிக்காதவனை பெரிய ஆள் மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க. சத்தியமாக அப்படி கிடையவே கிடையாது. அதில் குடிக்காதவன் எல்லாம் ரொம்ப நல்லவன், குடிக்கிறவன் எல்லாம் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு கிடையவே கிடையாது. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. எனக்கு வந்து எத்தனையோ வாய்ப்புகள், நண்பர்கள், நான் சொன்ன இந்த பேச்சுலர் டீமில் முதற்கொண்டு வாய்ப்பு கிடைச்சிது. பட் என்னமோ தெரியல, அது ஆரம்பத்துலேருந்து அது தோணவும் இல்லை. ஏன்னா எங்கள் அப்பாவும் இன்னைக்கு வரைக்கும் குடிச்சதில்லை. அவர் பெரிய பிஸ்னஸில் இருந்தார், அவரே குடிக்கல. அப்படிங்கும் போது நீ என்னடா பெரிய டேஷ் அப்படின்ட்டு எனக்கு அது தோணவும் இல்லை. இனிமேலும் அது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு அவ்வளோ இவ்வளோ நேரம் தாண்டியாச்சு, இதுக்கப்புறமா அது இதுக்கப்புறம் வளர்மதி வயசுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வராது. அவ்வளோதான். சூப்பர். அப்கமிங் திங்ஸ் என்னென்னலாம் பண்ணலான்னு இருக்கீங்க அதை பற்றி? இப்போ வந்து நிறைய ரீல்ஸ் விஷயங்கள், அந்த இன்ஸ்டா விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணி விதவிதமான புது கண்டென்ட்ஸை கிரியேட் பண்ணி அதை மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக சாயந்தரம் 6 மணிக்கு எல்லாரும் அதை எடுத்து பார்க்குற மாதிரி ஒரு கட்டங்கள் வந்துடுது. ப்ராஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீ தமிழில் இப்போ தான் சந்தியா ராகம்ங்கிற சீரியல்லேருந்து முடிச்சிருக்கேன். அடுத்து நல்ல விஷயங்கள், நல்ல கதைகள் கேட்டுட்ருக்கேன். ஸோ நல்ல கதைகள் வரும்போது பக்காவாக ஒரு இதில் போய் லாக் ஆகி நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஓகே, அவ்வளோதான். இன்டர்வியூட எண்டில் ஒரே ஒரு கொஸ்டின் டக்குன்னு வருது. லைக் ஷூட்டிங் ஹவுஸ் வந்து ஃபஸ்ட்டு ரெண்ட்டுக்கு விட்டுருப்பீங்கல்ல? ஆமாம். அது எவ்வளோக்கு விட்டீங்க அப்படின்றது? முத எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட, எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பண்ணார். அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்து அதை ப்ரொடியூசர்கிட்ட காட்டணும் அப்படின்னாரு.
நான் ஆக்சுவலாக எதுவுமே வேண்டானே நீங்கள் பண்ணிக்கங்கண்ணே, இல்லைடா முதல் தடவை வந்திருக்கேன்னொன்னே அவர் ஒரு 1000 rupees கொடுத்தாரு. அந்த 1000 rupees தான் கீழே அந்த சாமி கிட்ட வச்சிருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் அதை நான் எடுக்கல, 2 500s மாதிரி. ஸோ முத இந்த வீட்டுக்கு வாங்கினது 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாய் சென்டிமெண்ட் தான் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப 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 நல்லா இருக்கும். டச் வுட் எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, பட் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அப்படின்ற ஹை என்னோட பொண்ணு பிறந்த மூமெண்ட். அது வந்து துளி கூட அப்படி ஒன்று இருக்கும் அப்படிங்கிறத நடிச்சிருக்கோம், சினிமாவில் பார்த்துருக்கோம். பட் அவள் கையில் வந்து அப்படி பிறந்த போது அவளை பார்க்குறேன், அவள் என்னை பார்க்குறா, சிரிக்கிறோம். அது ஒரு மாதிரி ஒரு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மூமெண்ட் வந்து ரெட்டிப்பாக்குனது வந்து என்னோட 2வது பொண்ணு வந்தபோது. ஏன்னா 2வது வந்து ஏதோ அமேசானில் ஆர்டர் பண்ண மாதிரி முதல்ல பொண்ணு பிறந்தா அடுத்து பையன் தான் வரணும்னு நம்ம கல்ச்சரில் ஒன்று வச்சுருக்காங்க. நீங்களாம் பெக்கமோ தெரியும் உங்களுக்கு. ஒன்று பெற்று 2வது வரும்போது அடுத்து பொண்ணு தான், ஃபஸ்ட்டு பையன் எப்படிங்க அப்படிலாம் வரும். அது 2வதும் பொண்ணாக வந்துச்சு. அப்போ வந்து அந்த 2வது பொண்ணு அழகாக என்னோட விரல் அப்படி பிடிச்சிக்கிச்சு பிறந்தவொடனே. ஸோ அது அப்போ புரிஞ்சுக்கிட்டேன், சரி ஓகே இந்த பொண்ணு நம்ம கூட செம்ம ஜாலியாக இருக்க போகுதுன்னு. பார்த்தா இன்றைக்கி வரைக்கும் ரீல்ஸில் என் கூட பட்டையை கிளப்பிட்டு இருக்கிறது அவள் தான். ஸோ அது 2மே எனக்கு லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு லைஃப்பில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தருணம். எல்லா தந்தைக்குமே வந்து அந்த ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக நினைக்கிறேன். அதே சமயத்தில் நீங்கள் பேசும்போது அதிகமாக பொண்ணு 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 அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ எப்படி இருக்காங்க, லைக் ஹவு தே ஆர் ட்ரீட்டிங் யூ, அதை பற்றி சொல்லுங்கள். ஃப்ரெண்டு மாதிரி, அவ்வளோதான். அவங்க பெரியவங்க வந்து தெய்வதாக்ஷாயினின்னு பேர், இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க. ஸோ அவங்க காலேஜ் படிக்கிறது என்னை விட உலகத்துக்கே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. ஹாய் செல்லம்ஸ். இப்போ நான் சொல்ல வேண்டியதே இல்லை, அவங்க ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்காங்க, அவங்க ஒரு கலரில் போயிட்டு இருக்காங்க. அதை 12th முடிச்சுட்டு வந்து என்கிட்ட கேட்டாங்க, நான் இன்ஸ்டாவை பப்ளிக் ஆக்கிடலான்னு இருக்கேன் அப்படின்னா. கரெக்டாக இருக்குமாடா அப்படின்னா. கரெக்டாக இருக்கும்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. சரிடா கண்டென்ட் நான் போடுறேன்ப்பா, பாருங்கள் நீங்கள், நல்லா இல்லைன்னா சொல்லுங்கள் அப்படின்னாங்க. போட்டாங்க. இப்போ நல்லா இல்லைன்னு இதுக்கப்புறம் சொல்லவே முடியாது, வேற லெவலில் ரீச்சில் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்டைல் ஒரு மாதிரி, தெய்வதாக்ஷாயினியோட மெச்சூரிட்டி வேற மாதிரி. 10th ஸ்டாண்டர்ட் 2வது பாப்பா ஸ்வர்ணமித்ரா. பெரியவங்களை லாரான்னு கூப்பிடுவோம், சின்னவங்களை ராகான்னு கூப்பிடுவோம். ராகா வந்து பயங்கர பிளேஃபுல்னஸ்ஸு. 10th ஆனாலும் இன்னும் அவங்க வந்து ஒரு 6th 5thங்கிற மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. செம்ம ஜாலியாக இருப்பாங்க. என்னோட நிறைய வைப் ஆகிறது வந்து அவங்க தான். நான் அவங்களுக்கு காரில் போனால் கூட யாராலையும் உட்காந்து வர முடியாது, அந்த லெவலுக்கு வைப் ஆவாங்க. செம்ம ஃபன் பண்ணுவோம். 2 பேருமே 2 டிஃப்ரெண்ட்டான கேட்டகரி. 2 பேருக்குமே நாங்கள் எப்படி இருக்கோம்னா, தப்புகள் பண்ணும் போது இதான் தப்புன்னு சொல்றது மட்டும்தான் எங்களோட வேலையை தவிர மற்றபடி அவங்கள கண்ட்ரோலில் வச்சுக்கிறது எதுவுமே நம்மளோட டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. ஓகே, பட் அதே சமயத்தில் ஷூட்டிங் ஹவுஸில் பார்க்கும்போது முக்கியமான ஒரு நபர் ஜெய்சங்கர் சார் உங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருந்திருக்காரு. பட் அதை பற்றி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட். எம்ஜிஆர் ஐயாவும் சிவாஜி ஐயாவும் சினிமாவில் கொடி கட்டி பறந்துட்டு இருந்த நேரத்தில் சைடில் ஒரு சின்ன கொடியை விட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக பறந்தவர் தான் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர். ஸோ அவரை பற்றி தென்னகத்து ஜேம்ஸ் பாண்டுன்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட வந்து ரசிகர் மன்ற தலைவராக 1969 போனவர் தான் எங்கள் அப்பா. காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா, ஒரு 20-25 இயர்ஸ் அவரோட இருக்கவும் அவர் வீட்டில் ஒருத்தர் மாதிரி அப்பா ஆகுறாரு. அப்போ அவரோட பர்சனல் விஷயங்கள்லாம் அப்பா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இண்டஸ்ட்ரியில் வெளியில் தம்பின்னு தெரிய ஆரம்பிக்குது. அவரோட தம்பி திருச்சி கணேஷ்னா அவரோட தம்பி அப்படின்னு. ஒரு பீரியடுக்கு அப்புறம் நான் நடிக்கணும்னு அவர்கிட்ட போய் கேட்கும் போது, சரிடா பார்க்கலான்னு என் வீட்லேயே தங்கின்னு அவர் வீட்லேயே என்னை தங்க வச்சிடறாரு. அவர் வீட்டில் தங்கினோடனே அவரோட தம்பி பையன் எனக்கு ஒரு நேம் ஒன்று கிடைக்குது. அப்புறம் ஏதோ ஒரு விதத்தில் நான் அவரை மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு சில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது சினிமாவில் கரெக்டாக என்னை கைப்பிடிச்சு கொண்டு போய் விடுற நேரமாக பார்த்து அவர் எங்களை விட்டு தவறி போயிடுறாரு. அதுதான் நான் சினிமாவில் ஃபஸ்ட்டு டவுன் ஆன இடம். இவர் இருந்திருந்தாருன்னா எனக்கு இன்னொரு ப்ளஸ் ஒன்று இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் 4 டேரக்டர்ஸ்ட்டை சொல்லியிருப்பாரு. அது கரெக்டாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் டெல்லி கணேஷ் அங்கிளை கூப்பிட்டு சொன்னார், என்கே விஸ்வநாதன் சாரை கூப்பிட்டு சொன்னார், ஒரு தெரிஞ்ச 2-3 பேர் சொல்லி அப்போ தான் எனக்கு வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிக்குது. பரவாயில்லையடா கேட்டால் நல்லா நடிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைமாக பார்த்து அவரோட உடல்நிலை சரியில்லாமல் அவர் தவறி போயிட்டார். அது என்னோட மிகப்பெரிய ட்ராபேக். பட் அவர் போனாலும் இப்போ நான் நடித்த அந்த அபியும் நானும் சீரியலில் வந்து லதா அம்மா நடித்தாங்க. எம்ஜிஆர் ஐயா கூடலாம் நடிச்சிருக்க லதா அம்மா நடித்தாங்க. அப்போ லதா அம்மாவோட பேரா ஒரு மறைஞ்ச ஒரு நபராக அந்த வீட்டோட பெரியவராக காட்டணுங்கும் போது நாங்கள் உடனே இவரோட பேரை சொன்னோம். ஐயோ சார் நீங்கள் ஓகே சொன்னால் நாங்கள் வச்சுக்கலாமா? நான் உடனே எங்கள் அண்ணன் கண் மருத்துவர் விஜயசங்கர் அண்ணன்ட்ட கேட்டபோது வச்சுக்கலாம்டா என்ன இருக்குது அப்படின்னு அதில் வச்ச ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ. அபியும் நானும் சீரியலில் நடித்த ஃபோட்டோ இது. அந்த வீட்டை ஓப்பன் பண்ணால் மெயினாக இந்த ஃபோட்டோ தான் இருக்கும். அப்புறம் சீரியல்லாம் முடிஞ்சப்பறம் நான் ப்ரொடியூசர்கிட்ட போய் கேட்டேன், சார் அவரோட ஃபோட்டோ நான் எடுத்தேன். சார் எடுத்துக்கங்க சார், நீங்கள் தானே சார் பர்மிஷனே கொடுத்தீங்க, எடுத்துக்கங்க சார். அந்த ஃபோட்டோ இந்த வீட்டில் வந்து இன்னைக்கு வரவங்க எல்லாத்துக்கும் இது ஜெய்சங்கர் சாரோட வீடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவாயிருக்கு. ஓகே, உங்கள் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு, எவ்வளோ அட்மையர் பண்ணியிருக்கீங்க, பயங்கரமான நிறைய பார்த்துருப்பீங்க. ஆமாம், பயங்கரமான ஒரு ஹாப்பனிங் கேரக்டர். அவர் அந்த இடத்துல இருந்தால் அவர் தான் கலகலப்பாக இருப்பார். ப்ளஸ் நல்லது செய்யணும் சினிமாவில் சம்பாரிச்சு அப்படிங்கிறத வந்து பக்கம் பக்கமாக கற்றுக்கிட்டது வந்து அவர்கிட்ட தான். அதாவது எவ்வளோ மர்சி ஹோம்ஸு, எவ்வளோ கருணை உள்ளங்கள், அவ்வளோ பேருக்கு அவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்காரு. ஆனால் எல்லாத்தையுமே தெரியாமல் பண்ணார். அது வந்து ஒரு மக்கள் நற்பணி மன்றம்னு வச்சுக்கல, அது இதுன்னு பார்க்கல, ஜெய் ஜாய் நைட்டுன்னு ஒன்று நடத்துனாரு. அது இப்போ எப்படின்னா திருச்சி போயிடுவார்.
அவரோட நடிச்சிட்டு இருக்க அந்த படத்துல நடிச்சிருக்க எல்லா ஆர்டிஸ்டையும் டக்குன்னு ஒரு வண்டி போட்டு கூட்டி போயிருவாரு. அங்க உடனே ஜெய் ஜாய் நைட்டு பண்ணி அங்க ஒரு 1 லட்ச ரூபா வந்துச்சுன்னா அங்க ஒரு 80,000 ரூபாய் வந்து அந்த ஊர்ல இருக்கிற ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு கொடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு 1 வருஷத்துக்கு சாப்பாடு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு பேலன்ஸ் அந்த 20,000 கூட வந்த நடிகர்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு சந்தோஷமா கூட்டி வந்துருவாரு. அப்ராட்லாம் நிறைய ஆக்டர்ஸ் அவர் ஃபுல்லா அப்ராட் போயிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, கார் டிக்கில பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு 50 குட்டி குட்டி பிள்ளையார் இருக்கும் இந்த சைஸ்ல. டக்குன்னு ஒரு ரோட்டரி கிளப்குள்ள ஃபங்க்ஷனா கூப்பிட்டா ஃப்ரீயா வரேன்னு ஒத்துப்பாரு. என்னடா ஃப்ரீயா வந்துட்டாரு, எல்லாம் 1 லட்சம் 2 லட்சம் கேட்குற இடத்துல ஃப்ரீயா வந்துட்டாரு. அங்க போயிட்டு மேடையில பேசும்போது என்ன பண்ணுவாரு, இந்த பிள்ளையார் வந்து ரொம்ப ஸ்பெஷல் பிள்ளையாரு, இதை நான் வந்து ஏலத்துக்கு விடுறேன், யார் கேட்குறீங்கன்னா அந்த 50 பிள்ளையாரையும் அங்கேயே ஸ்மார்ட்டா ஏலத்துக்கு விடுவார். அதெல்லாம் நான் அவர்கிட்ட பார்த்து கத்துக்கிட்ட விஷயம். 50 ஏலத்துக்கு விட்டா ஈஸியா அங்கேயே ஒரு 2.5 லட்ச ரூபா கனெக்ட் ஆகும். இவர் ஃபங்க்ஷனுக்குன்னு கூப்பிட்டுருந்தாலே அந்த காலத்துல நான் சொல்றது 30 வருஷம் முன்னாடி 50,000 25,000 தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா அங்கேயே ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் கனெக்ட் ஆனதை அந்த 3 லட்சத்தை அங்கேயே அனௌன்ஸ் பண்ணுவாரு. இவருக்கு இவ்வளோ, இவருக்கு இவ்வளோ, இவருக்கு இவ்வளோன்னு அந்த 3 லட்சத்தை அங்கேயே பிரிச்சு கொடுத்துட்டு அங்கேருந்து 1 ரூபா கூட இல்லாமல் வீட்டுக்கு வருவார். இது மாதிரி அவர் பண்ண விஷயங்கள் தான் இன்னைக்கு அவங்களோட பசங்க பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்காங்க. அண்ணன் தான் இன்னைக்கு வந்து இந்தியாலே லீடிங் கண்டாக்டர் விஜய் சங்கரன் அண்ட் சஞ்சய் சங்கரன் இஸ் அன் ஆக்டர் ஆஸ் வெல் அஸ் அன் ப்ரொடியூசர். எங்கள் அக்கா சங்கீதா சுமந்த்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அல்ட்ரா சவுண்டோட ஹெட் டாக்டராக இருக்காங்க. ஸோ பசங்க என்ன பண்ணாலும் அது எல்லாமே அவரோட புண்ணியம் தான். அவ்வளோ கண்டிப்பா உலகத்துல கோடியில ஒருத்தர் அப்படின்ற மாதிரி தாராளமாக சொல்லுவாங்க. செம்ம கேரக்டருங்க. அதாவது வணக்கம் ஐயா வணக்கம் அப்படின்னு இருந்ததை சினிமால ஹாய் அப்படின்னு மாத்தினது வந்து அவர் தான். அவர் உள்ள வந்துட்டாருன்னா அவர் சொல்ற முதல் வார்த்தை ஹை 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 அப்படிம்பார் செட்ல. இதெல்லாம் அவர் சொல்லி நான் பார்த்ததில்ல, அப்ப அந்த காலத்துல நான் இல்லை. பட் அவரோட புள்ள மாறி நான் அவரோட வீட்டுல இருந்து வரவன் நான் தெரிஞ்சோன்னே ஒரு லைட் மேனும் அவரை பத்தி ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரும் அவரை பத்தி கதை சொல்லுவாங்க. அது இது வரைக்கும் நான் கேட்காத கதையா இருக்கும். சார் ஜெய் சார் பத்தி உங்களுக்கு தெரியுமா, எனக்கு அவர் என்ன பண்ணாரு தெரியுமா அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. ஐயோ அங்கிள் பாரு இவருக்கு பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து நான் வந்து அங்கே போனால் அவர் ஒரு கதை சொல்லுவார். ஸோ எப்படி ஒரு மனிதனால எல்லாருக்குள்ளாரையும் ஒரு கதை கிரியேட் பண்ண முடியும்? அப்போ அந்த அளவுக்கு ஒரு வைபோ ஒரு அவராகவும் அவருக்குள்ளார இருந்திருக்குன்னு அர்த்தம். அதை அவர் அழகாக எடுத்து விட்டுருக்காரு. அவர் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வியந்து பார்த்துருப்பீங்களா நீங்கள்? கண்டிப்பாக ஒரு நாளும் அவரோட இருந்த போதெல்லாம் வியந்து பார்த்தது தான். ஒரு சின்ன சர்வராக இருந்தாலும் ஒரு சின்ன லோக்கலாக குப்பை கூட்டுறவங்களா இருந்தாலும் அவங்கள டக்குன்னு தோல்ல கைப்பட ஏடா கண்ணா நல்லா இருக்கியா சாப்பிட்டியா தூங்கினியா அப்படின்னு பேசும்போது அவங்க வந்து அப்படியே அவ்வளோ சந்தோஷப்பட்டுருவாங்க. ஏன்னா அவங்க திரையில பார்த்து ரசிச்ச ஒரு வல்லவன் ஒருவன், ஒரு ஜேம்ஸ் பாண்டு, ஒரு நில்கவன் காதலி, அந்த மாதிரி மிகப்பெரிய படங்கள் பண்ண லெஜெண்ட் வந்து இப்படி கொடுக்கவும் கை கொடுக்கவும் பயங்கரமா இது எல்லாமே அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டு அப்படியே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அதை ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம ஒன்றும் பெருசா பயங்கரமாலாம் பண்ண வேணாம். அவங்க பண்ணதை ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம வேற லெவல்ல இருக்கலாம்.